தினம் தினம் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற குரலுக்கேற்ப தம்பி பஞ்சா அவர்கள் இந்நிகழ்வை தொடங்கியுள்ளார். அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது உலக சாதனை நடத்த உள்ள திரு பஞ்சா மாஸ்டர் அவர்களை பற்றிய ஒரு 27 வருடம் பயிற்சி பெற்று 7th Dan பிளாக் பெல்ட் பெற்றவர். 37 வருடங்கள் குங்ஃபு தற்காப்பு கலையில் பயணிப்பவர். தமிழகம் எங்கும் பயிற்சி வகுப்பு எடுப்பவர். மல்லை மாநகரில் இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் அதிகம். மாமல்லபுரம் டவுன் அரிமா சங்கம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியவர். நரிக்குறவ பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலையை கற்றுத்தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். குங்ஃபு தற்காப்பு கலையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். நோபல் சேவா ரத்னா விருது பெற்றவர். 43 தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று 7 பிளாக் பெல்ட் பெற்றவர். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றவர் நமது பஞ்சா மாஸ்டர் என்பதில் பெருமை கொள்வோம். நன்றி. உங்களோட கரகோஷங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணோம் சார் மாஸ்டர். தேங்க்யூ.
சீக்கிரம் அந்த பாராட்டு விழா நடக்கும். இப்போ ஒரு சின்ன மாமல்லபுரத்தின் மாவீரனாக இந்த மேடையிலே காட்சி தரும் நமது பஞ்சாப் மாஸ்டர் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை கைத்தட்டல்கள் மூலமாக மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறார்கள். மாலையானது சிறியதாக இருந்தாலும் படைத்த சாதனை பெரிய சாதனை என்பதை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லைகளைத்தாரை கேட்டறிந்தும் சொல்லின் நெறிமடர் பூந்தாழன் இடுநீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்கனி. எதுக்கு இங்க சொல்றேன்னா, ஔவையார் ஒரு நெல்லிக்கனியை எடுத்துன்னு போயிட்டு அந்த அதியமான் மன்னருக்கு கொடுத்துருப்பாங்க. எதனால அப்படின்னா, அந்த நெல்லிக்கனி அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆனா அதை அவங்க சாப்பிடாம அதியமானுக்கு போய் கொடுப்பாங்க. நான் தப்பா சொல்றேன், அதியமானுக்கு போய் அவை கொடுப்பாங்க. எதனால அப்படின்னா, நான் மன்னர் வாழ்ந்து பெரிய ரொம்ப நாட்கள் வாழறதை விட இந்த ஔவையார் பாட்டி ரொம்ப நாட்கள் வாழணும், இந்த தமிழ் இங்க நிலைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த நெல்லிக்கனியை அதியமான் அவைக்கு கொடுத்தாங்க. அந்த நெல்லிக்கனி இப்ப என் கையில இருந்ததுன்னா இந்த மல்லைபுரத்துல இருக்கிற இந்த மாஸ்டர் பஞ்சாவர்கள் தான் கொடுத்தாங்க. நீங்க பெருந்திரளா அனைவரும் அன்பு நெஞ்சங்கள், அதாவது குழந்தைகள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மிகப்பெரிய சாதனையை இந்த மகாபலிபுரத்துல நிகழ்த்தி இருக்கோம். எங்கள் நண்பர் பஞ்சாப் மாஸ்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமல்லபுரத்துல சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா, பல்லவ மன்னர்கள் வாழ்ந்த இந்த பகுதி இது. இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது எப்படின்னா ஒரு பாட்டை இருக்கும். அந்த பாட்டை எப்படின்னா எல்லாரும் வாழ்த்து, அந்த பூ மாலைகள் மலர்களை எல்லாம் தூவி ஒரு மன்னரை வரவேற்பாங்க. அப்படித்தான் எனக்கு இப்ப பஞ்சாப் மாஸ்டர் எனக்கு நினைவு வருது. இந்த மாமல்லபுரத்தின் பல்லவ மன்னர்கள் அவர்கள் நினைவுபடுத்தும் விதமாக இந்த மிகப்பெரிய சாதனை விழா நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்து விட்டது. பாராட்டு சான்றிதழ்களை அளிக்க நோவா குழுவிலும் மற்றும் தனலட்சுமி நிர்வாகத்தின் கல்லூரியின் நிர்வாகத்தின் அனைவரும் இந்த மேடையிலே கலந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஒரு தனி மனிதன் சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதனால் மட்டும் கட்டாயமா சாதிக்க முடியாது. இன்னைக்கு இந்த மாஸ்டர் சாதிச்சு இந்த ஐயா நிக்கிறாருன்னா கண்டிப்பா இவரு மட்டும் நினைச்சா நான் சாதிக்கல, நான் அதை சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். இவருக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் தூங்காம கொள்ளாம உட்காந்து அவருக்கு உந்துதலை கொடுத்து விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜம்முன்னு உட்காந்துக்கிற அருமை சகோதரி, தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க. நீங்க வந்தாதான் அவருக்கு மெடல் கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கான மெடல் இது. நீங்க கொடுத்த உற்சாகம், நீங்க போட்ட சோறு, நீங்க கொடுத்த தண்ணி, நீங்க கொடுத்த பாசம், அன்பு, காதல், இதுதான் இன்னைக்கு இந்த ஐயா சாதிச்சிருக்காரு. தயவு செஞ்சு என்னுடைய அருமை சகோதரி, அன்பு சகோதரி, அழகு சகோதரிகளை அன்புடன் மேடைக்கு அழைத்து அவர்களுடைய பக்கத்துல இருந்து இந்த நோவா பரிசு மெடலை வாங்குறதுக்கு அன்புடன் அழைக்கிறேன். வாங்கம்மா சகோதரி. வேர்ல்ட் ரெக்கார்டு அஃபீஷியல் அட்டெம்ப்ட் பஞ்சாப் மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எதுக்காக மாஸ்டர் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அது ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னது அப்படின்னா, நான் இந்த நேரத்தில் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த குங்ஃபு கலை. இதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் சர்வீஸ் செஞ்சுட்டேன். ஸோ இதை எனக்கு பின்னால் இருக்கவங்களும் இதனுடைய புரிதலை புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்தோடவும் எந்த ஒரு தவறான வழிகளிலும் போகாமல் ஒழுக்கத்தோட இருக்கிறதுக்கு முதலடியாக நான் இந்த 1000 ஓடுகளை உடைத்து சாதனை படைக்கணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு செய்து முடிச்சிட்டாரு. இதை அஃபீஷியலாக பார்க்கும்போது இது வரைக்கும் யாருமே வேர்ல்டு வைடு 1000 ஓடுகளை உடைக்கலை. இது வரைக்கும் யாருமே உடைக்கல. அது டேட்டாஸஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். அவ்வளோலாம் யாரும் உடைக்கல இன்னும் யாருமே. ஸோ மாஸ்டர்ஸ் பஞ்சாப் இந்த ஃபாஸ்டஸ்ட் டைமில் இந்த இடங்களில் ஒரு 1004 டைல்ஸஸ் உடைச்சிருக்காது அப்படிங்கிறதுனா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பேர் விட்னஸ் இருக்கீங்க. இவ்வளோ பேர் முன்னிலையில் அந்த ஓடு உடைச்சி அவர் சாதனையை படைச்சிருக்காரு. இதுக்கான முக்கிய காரணம் ஒரு உலக அமைதிக்கான ஒரு முக்கிய காரணமாக எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த அகிம்சை வழி இனிய அக்டோபர் 2ஆம் தேதி நம்மளுடைய காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் இதை முன்னெடுத்து அது குன்ஃபுனாவே அடிதடி இல்லை வேறு மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத தவறுதலான புரிதலோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கட்டுப்பாடு
ஒழுக்கம், நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கலை, அதில் இருந்து ஒரு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு அகிம்சைங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த நேரத்தில் ஒரு 1000 ஓடுகளை உடைத்து தன்னுடைய அத்தனை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற வன்முறை மற்ற தீய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இந்த இடங்களில் நம்ம வந்து உடைத்து அதை முறியடித்து அகிம்சை வழியில் யாருக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சாதனையை செய்கிறதுக்காக பாராட்டியும் அவர் சொன்ன விதத்தில் அவர் அந்த 1000 votes வந்து உடைச்சதுக்காது அதையும் நான் வெரிஃபை பண்ணிட்டோம். எங்கள் டீம் மொத்தமாக வெரிஃபை பண்ணிட்டோம், கரெக்டாக உடைச்சிட்டாங்க. ஸோ அதை பாராட்டியும் இந்த நோவா உலக சாதனை புத்தகத்தில் அவருடைய சாதனையை பதிவிடுவதன் மூலமாக எங்களுக்கும் பெருமையாக இருக்குது.